திருமாலின் திருநாமம் நாராயணா நாராயணா அறிவோம் நமோ திருமாலின் திருநாமம் செல்வம் நிறைந்து அடியார்கள் வினை தீர்க்கும் பரிபூரணா நாராயணா ஸ்ரீநமோ வேதம் படைக்கவும் விமலனளிக்கவும் ஆதி நாராயணனே அனைத்துயிர் காக்கின்றார் வேதம் படைக்கவும் விமலனளிக்கவும் ஆதி நாராயணனே அனைத்து நீ காக்கின்றாய் நாராயணா ஓதும் என்னாலில் இந்த உலகினிலே பல வடிவினிலே நல்லி செய்தனிலே ஓதும் நீரான இந்த உலகினிலே பல வடிவினிலே அடியார்கள் வினை தீர்க்கும் பரிபூரணா நாராயணா நமோ நாராயண ஹரிவோம் நமோ நமோ நாராயண அபிஷேக பிரியா சிவா அலங்கார பிரியா விஷ்ணு ஸ்தோத்திர பிரியா சூர்யா கலகப்பிரிய நாரதா என்று பெயர் பெற்ற யாமோ அதிகாலையில் ஷான முதலிய சந்தியா வந்தன சார் கர்மங்களை எல்லாம் முடித்து அஸ்தத்திலே 21 நரம்புடைய ஓசை ஒளியை தரித்து சகத்திர நாமங்களை எல்லாம் ஸ்தோத்திரம் முடிந்து கொண்டு தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்ற அடிப்படை கிடங்க மாதா பிதா குரு தெய்வம் என்ற ரீதியிலே பெற்ற தாய் தந்தையை போற்றி வணங்குவது உலகத்தின் அனைத்து ஜீவனுக்கும் பொதுவான நீதி. அந்த நீதிக்குட்பட்டு அடியின் சத்தியலோகம் சென்று என் தாயாகப்பட்டவள் ஆயகலைகள் 64 ஏ உணர்வுக்கு எடுத்து காட்டியவள் என் தாய் கலைவாணி சந்தித்து நம்முடைய திருப்பாதம் தொட்டு ஆசி பெற்று இந்த அண்ட சராசரத்தின் ஒட்டுமொத்த ஜீவனுக்கெல்லாம் படைப்புக்கு பொறுப்பை ஏற்றுக்கொண்டவன் என் தந்தை பிரம்மதேவன் அன்னவரை காலத்திலே எதிர்காலத்திலே வருங்காலத்திலே அனுகூலத்திலே மூலத்திலே பிரம்மந்தாரி இருந்து வாசமிருக்கின்றான் பிண்டபிடிக்கின்றான் என்று சொல்லக்கூடிய தந்தை பிரம்மதேவனை தரிசித்து நல்ல ஆசி பெற்றேன். பின் கைலாயம் சென்று எனது மாமன் மாமியாகப்பட்ட பரமசிவன் பார்வதியை தொழுது ஆசி பெற்று அதன் பின்னால் பார்க்கட சென்று என் பாட்டனந்த ஸ்ரீமன் நாராயண தரிசித்தேன். காரணம் அருளிலாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருளும் பொருளும் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை என்பார்கள். அந்த அடிப்படையிலே அனைத்து உயிர்களுக்கும் சகலவித சம்பத்துகளும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தினாலே எனது பாட்டி அந்த திருமகள் மகாலட்சுமியை தொழுது ஆசி பெற்றேன். இப்படி அலைமகள் கலைமகள் மலைமகள் படைக்கும் கடவுள் காக்கும் கடவுள் அழிக்கும் கடவுள் என்று சொல்லக்கூடிய முக்கடவுள் துணையை பெற்றுவிட இந்த நாரத மகரிஷிக்கு ஒரு நாளைக்கு ஒரு கழகம் செய்யவில்லை என்றால் என்னுடைய சிரமாகப்பட்டது 1000 லட்சம் சாபம். இந்த சாபத்தை நான் முறையாக மாற்ற வேண்டும் என்றால் சண்முகரின் திருவடியை நாட வேண்டும். ஆனால் இந்த உலகத்திலே கண்ணியமான முறையில் இந்த கழகத்தை வழிநடத்துவதற்கு யார் துணை இருப்பார்? மேல மேல் குழி என்று சொல்லக்கூடிய அற்புதமான மண்ணிலே வீட்டிலிருந்து ஆட்சி செய்யக்கூடிய மங்கள விநாயகரும் சோனையாவும்
அழகு நாச்சியம்மனும் எனக்கு அருள் புரிவார்கள் என்ற நம்பிக்கை ஏற்பட்டு விட்டது. அந்த நம்பிக்கையின் காரணமாக இந்த உலகத்திலே கழகத்தை ஏற்படுத்தி கழகத்தின் வாயிலாக உலகத்தின் நற்கருத்துக்களை சொல்லி நல்ல காரியத்தை நிறைவேற்றுவோம். ஓம் நமோ நாராயண. நாடகத்தில் நாரதராக நடிக்கும் அண்ணன் கீதப்பிரியன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக கைத்தறாடை அனுப்பப்படுகிறது. பொன்னாடி அணிவித்து புகழார சுற்றிய புண்ணியமான மேலுமேல் குடிவாழ் கிராம பொதுமக்களுக்கும் இந்த நாடக விழாவினை புரட்டாசி மாத பெருவிழாவாக என் தாய் அழகு நாச்சியம்மனுடைய அனுகிரகத்தினாலே சோனையா எல்லையிலே மங்களவனுடைய அனுகிரகத்தினாலே சீரோடு சிறப்போடு நடத்தி வரக்கூடிய விழா குழுவினர்களுக்கும் வருகை தந்த என் உயிரை மேலான நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும் அருமை தாய்மார்களுக்கும் அன்பு மாணவ செல்வங்களுக்கும் கண்ணியமிக்க வழி நடத்தக்கூடிய உயர்ந்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் நல்ல ஒரு நாடக நிகழ்விற்கு அற்புதமான முறையில் ஒளிபரிக்கும் எங்களை மிகவும் மகிழ்ச்சி கடலில் வளர்த்தக்கூடிய அழகாவரி மண்ணின் வேந்தன் அருண் ஆடியோஸை சேர்ந்த மூலகம் அதில் பணிபுரியக்கூடிய அன்பு தோழருக்கும் எங்கு சென்றாலும் எங்களுடைய நாடக கலைஞரின் மத்தியிலே ஒளி அமைப்பு ஆப்ரேட்டர் சொல்லக்கூடிய அந்த இயக்குநராக புரியக்கூடிய நமது உளித்துமணியை சேர்ந்த அன்பு அண்ணார் அவர்களுக்கு எங்களுடைய அவருடைய அண்ணன் முகத்தை கண்டானே நம்ம நடிகர்கள் அவ்வளோ சந்தோஷம் வந்து. ஏன்னா வந்துட்டாரியா இவரெல்லாம் செயல்பட சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற நம்பிக்கை வந்துவிடும். அந்த நம்பிக்கைக்கு நாயகனாக திகழக்கூடிய அன்பண்ணருக்கும் மேலும் இந்த நாடக நிகழ்வினை உலகெல்லாம் ஒளிபரப்பக்கூடிய அன்பு தம்பி மேடை நாடகம் மாசனம் உள்ளிட்ட மேலும் இந்த நாடகத்துடைய அமைப்பாளரும் எங்களுடைய அன்பு அண்ணனுமான சகோதரர் உயர்ந்து நம்ம இந்த நாடகத்தின் அமைப்பாளராக அதாவது மீனாட்சிபுரம் புதூரைச் சேர்ந்த எங்கள் அன்பண்ணன் ஐ தங்கராஜ் மற்றும் அவர்களோடு பணிபுரியக்கூடிய அன்பு சகோதரர்கள் ஹரி மற்றும் உள்ளிட்ட எனது அனைத்து நண்பர்களுக்கும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க சார்பிலே சிறந்தாழ்ந்த வணக்கங்களை கரம் ஊப்பி தெரிவித்துக் கொள்ளும். வாழ்க பல்லாண்டு, வாழ்க நிறைவோடு, வாழ்க நலமுடன். நன்றி நன்றி நன்றிதனை தெரிவிக்கக்கூடிய நல்லதொரு வேலைகளை நல்லாரை காண்பது நன்று, நலம் மிக்க நல்லூர் சொல் கேட்பது நன்று, நல்லார் குணங்கள் உரைப்பது நன்று, அவரோடு இணங்கி இருப்பதுவும் நன்று என்று இன்று நல்ல உள்ளங்களை நாடி தேடி ஓடி வந்திருக்கிற நீண்ட இடைவெளிக்கு பின் ஆக இந்த இடைவெளியை பூர்த்தி செய்வது காலத்தின் கட்டாயம். காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர் என்ற வள்ளுவனுடைய கூட்டுக்கிழங்கு கலியுகத்திலே முதல் தெய்வமாகப்பட்ட விநாயகன். அப்பேற்பட்ட விநாயகனை தொழுது வினைகளெல்லாம் இருப்பார் என்ற நம்பிக்கையோடு என உலகத்திலே அப்பேற்பட்ட விநாயகன் என்றால் விநாயகனை பார்த்து எல்லோரும் சொல்வார்கள் பிரம்மச்சாரியாக. ஆனால் கதையின் அடிப்பில் பார்க்கும்பொழுது 13 அல்ல 15 மனைவிகள். அதிலே முதல் மனைவியாக சித்தி புத்தி என்று சொல்லக்கூடிய அன்பு தங்கையை கட்டி கொடுத்து அந்த கலைவானுடைய புத்திரிகளாகப்பட்ட பிரம்மபுத்திரியுடைய பிள்ளைகளை கொடுத்து பெருமை சேர்த்த பிள்ளையாரை புகழை பாடுவோம். கலைவாணி தான் பெற்ற இரு பிள்ளை மனம் கொண்ட கல்யாண மணவாளனே இருவேளை மனம் கொள்ள கல்யாண மணவாளனே வேட முகத்தோடும் வேத முழக்கோடும் வேட முகத்தோடும் வேத முகத்தோடும் மணவரை வழுமந்த கணநாதனே கலைவாணி தான் பெற்ற இரு பெண்ணை மனம் கொண்ட கல்யாண மணவாளனே திருமாலும் உனக்கிங்கு மாப்பிள்ளை தோழல் சிவனாதங்கை காண தேரோட்டும் பாகம். திருமாலும் உனக்கிங்கு மாப்பிள்ளை தோழன் சிவனாலும் கல்யாண தேரோட்டும் பாகம். உலகம் யாவும் அது புனித போமகது திருமகனே உலகம் யாவும் உலக போமகதி விலகம் பேட்டியது திருமகனே சித்து புத்து என்னும் சக்தியில் வரும் உனக்காக மனக்கோலம் அணிந்தது கலைவாணி தான் பெற்ற இரு பெண்ணை மனம் கொண்ட கல்யாண மணவாளனே பன்னீரில் உன் பாதம் கலைமகள் கழுவ பட்டாடை தனை எடுத்து பிரம்மாவும் உடுத்த பன்னீரில் உன் பாதம் கலைமகள் கழுவ பட்டாடை தனை எடுத்து பிரம்மாவும் புனித பூமலையும் எளிய தேன்மலையும் ஒளிய அதில் இருந்த மனமகிழே புதிய பூமலையும் எளிய தேன்மலையும் ஒளியும் அதில் இருந்த தான் மலர எட்டு தைக்கும் எட்டு சொட்ட கிடி ஒளிகள் நாளல் மர நாளை உலகின கலைவாணி தான் பெற்ற இரு பெண்ணை மனம் கொண்ட கல்யாண மணவாளனே முகத்தோடும்
முழக்கோடும் இளமுகத்தோடும் வேத முழக்கோடும் மனவரை வளம் வந்த கணநாதனே கலைவாணிதான் பெற்ற இருபெண்ணை மனம் கொள்ள கையான மணவாளனே கையான மணவாளனே கையான மணவாளனே. விநாயகனை தொழுது மங்கள பிள்ளையார் மங்கள விநாயகனை தொழுது மகிமையோடு காலகத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது உண்மையிலேயே அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ புரிந்தோ புரியாமலோ செய்த சகல பாவங்களையும் தீர்க்கக்கூடியவள் அன்னை ஆதிபராசக்தி. அவள் எடுத்த அவதாரங்கள் எத்தனை எத்தனை எத்தனை. காஞ்சியிலே காமாட்சி, காசியிலே விசாலாட்சி, மதுரையிலே மீனாட்சி, இன்று மேலமேற்குடிமணியிலே அழகுநாட்சி என்ற பெயரிலே காட்சி கொடுத்து கருணைவழி கொடுத்து கொண்டிருக்கிறாள். இந்த பூமியிலே யாராவது எவ்வித தவறுகள் செய்திருந்தால் அந்த தவறை மன்னிக்கும் பொருட்டு உன்னை வணங்குகிறேன் தாயே. நீயே தவறுகளை மன்னிக்கும் பொழுது இந்த உலகத்தை அலங்கார சொருவினை இருப்பாள். பேரே அழகு நாச்சி, அழகாக இருப்பாள். ஆனால் எப்பொழுது எங்கே தீய சக்தியில் ஏற்படுதோ அப்பொழுதுதான் காளியாக, நீலியாக, காட்டேரியாக திரிசூலத்தை ஏந்தி வந்து அந்த தீய சக்தியை அழித்து காட்டி விடுவார். அப்பேற்பட்ட தீயவனை அழித்து நல்லவையை நாக்கு முடித்து அகில உலகத்த நாயை அகிலாண்ட பரமேஸ்வரி அழகநாச்சியை தொழுவோம். கழகத்தை ஆரம்பித்தோம். பாவமெல்லாம் தீர்ப்பவளே நல்லவளே தில்லையம்மா பாடிகளும் போதினிலே ஓடி வரும் காளியம்மா மலை போல குங்குமத்தில் மறைந்தருளும் காளியம்மா மேலமேல் குடி மண்ணில் வீட்டிலிருந்து ஆட்சி செய்யும் என் தாய் அழகுநாச்சியம் முன் சந்நிதிக்கு வந்தோம். எங்கள் குறை தீருமம்மா. புதுவளை இலைய வச்சு துண்டையிலத்தான் நினைச்சு மாமன் கிட்ட பேச போறேன் மணிக்கணக்கா. பேச முடியா? என்ன சாமி சொல்றீங்க? இருங்க இங்க இருங்க. வர வர உங்க வேலை சரியில்லை. என்னங்க என் பாட்டுக்கு சக்தி ஆத்தா அழகுநாச்சி மேல பாடிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க பாட்டுக்கு மாமன் கிட்ட பேசுறீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க சாமி பாட்டு படிச்சீங்க. ஆமா. இடையில சிறப்பு, அது சிறப்பு. ஆமா. இடையில தூதுவளை அரைச்சிங்களே, அது எந்த சாமிக்கு? சாமிக்கா? நல்ல வேலை சாமி கிட்ட எந்த மாமிக்குன்னு கேட்க. தூதுவளை இறைச்சி தொண்டையை அழைச்சினா தம்பி அற்புதமான ஒரு வாத்திய கலைஞன், என்னுடைய அன்பு தம்பி, மறக்க முடியாத மிருதக சக்கரவர்த்தி, எங்கள் அன்பு சித்தப்பா மணிமுத்து, கல்வி மேடை மணிமுத்துனா ஒரு அற்புதமான வாத்தியார். நான் அவரோடலாம் பயணம் செய்த காலங்கள்லாம் உண்டு. ஆனால் இருந்தாலும் இளம் வயசில் வந்து இப்போ நல்லா பாடுறாரு, நல்லா வாசிக்கிறான்னு சொல்லும்போது நான் பாட்டுக்கு ஆத்தா அழகுநாச்சி மேலே பாடும்போது வாசி காட்டினார் அவர். அப்புறம் அவரை குறை சொல்ல மாட்டீங்க. அப்படியா? இப்போ இதில் என்ன ராகங்கள்லாம் இருக்குங்கிறீங்க? ஆமாம், அப்புறம் ராகத்தை காட்டினா தானே பாட்டு வரும். ராகம் இல்லை என்றால் எங்க அந்த ராகத்துல பாட்டு பாடுங்க சாமி, தெரிஞ்சுக்கிறோம் நாங்கள. சரிம பனிசா சனி பமரே ச ஆயிரம் கரங்கள் நீட்டி அடைக்கின்ற தாயே போற்றி, அருள் மங்கு முகத்தை காட்டி இருளீக்கி தந்தாய் போற்றி போற்றி. மரத்தை வச்சவே தண்ணி ஊத்துவா, மனச பார்த்து தான் வாழ்வ மாத்துவா. ஏ மனமே கலங்காதே, வீணாக வருந்தாதே, பாருங்கள் எல்லாமே படைத்தவன் எவனோ அவனே சுமப்பா. ஓம் சாந்தி ஓம், ஓம் சாந்தி ஓம். நம்தம் நம்த நம்தம் நம்த நம்தம் நம்த நம்தம் நம்த நம்தம் நம்த நம்தம் நம்தம் தனந்தம் நம்தம் தனந்தம் நம்தம் தனந்தம் நம்தம் தனந்தம் என்னாதமே வா. பிள்ளையார் சுழி போட்டு எழுதிடுவோம், எந்த பிழைகளும் இல்லா
இல்லாமல் உயர்ந்திடுவோம். பிரணவ பொருளே ஓம் கணபதி சரணம் சரணம் சுவாமி. பேசும் தெய்வமே பிள்ளை செல்வமே பெருவாழ்வு தரவாணி. கருணை முகங்கள் ஓராறு காக்கும் கரங்களோ இராறு. முருகன் வாழும் வீடாறு முகம் பார்த்து இறங்கும் வீடாறு. எங்களுக்கு குறையும் உண்டு அதனை நாளது சொல்லலாமா? எங்களுக்கு குறைகள் உண்டு அதனை நான் அழுது சொல்லலாமா? என் தாயும் நீ இருக்க உங்கள் செல்ல மகள் வாழலாமா? காளி மகமாய் கருமாறி அபிராமி என பாடியது கேட்க பிள்ளையா. செல்வங்களும் நட்புகளும் வந்துவிடும் மனமதில் நிம்மதியும் தேவை அல்லவா தாயே? நிம்மதியும் தேவையல்லவா? எங்களுக்கு குறைகள் உண்டு அதனை நாளது சொல்லலாமா? என்றாயும் நீ இருக்க உங்கள் செல்ல மகள் வாழலாமா? ஆதரவ யாரும் இல்லை ஆசை வைக்கும் எண்ணமில்லை ஆரம்பத்தில் ஆடி வரும் ஜீவனும் இல்லை. ஆறுதட யாரும் இல்லை ஆசை வைக்கும் எண்ணமில்லை ஆணவத்தில் ஆடி வரும் ஜீவனும் இல்லை. சொந்தமில்லை பந்தமில்லை சுரந்தனம் நல்லதில்லை உன்னை போன இம்முனையும் வல்லதொரு தெய்வம் இல்லை. தடுமாறி திருக்கோவில் வந்தேன் அம்மா. அம்மா ஜெகதீஸ்வரி உங்கள் குழந்தை இணையாதரி. அம்மா ஜெகதீஸ்வரி உங்கள் குழந்தை இணையாதரி. அம்மா அழகினாச்சினி இந்த அகிலமாலும் திரிசூலினி. நீ வந்து தாயாக என்னை தாங்கணும் உன் வழி மீது தலை வைத்து நான் ஏங்கணும். சலனங்கள் இல்லாமல் மனம் தூங்கணும் மனம் தூங்கணும். மனம் தூங்கணும். எங்களுக்கு குறைகள் உண்டு அதனை நான் அழுது சொல்லலாமா? என் தாயும் இருக்க உங்கள் செல்ல மகன் வாடலாமா? பெண் சங்கு நாதமலை மங்களமணி ஓசை வெள்ளி எங்கிரி முழுதும் மாத்தியே. என் சங்கு நாதமழை மங்களமணி ஓசை வெள்ளி எங்கிரி முழுதும் உன்னாட்சியே. முத்துமணி பதங்களில் ரத்தின சடுங்கை ஒளி மொத்தமாக உண்மலகை சொல்லிவிட ஏது ஒளி. உனை பாடும் நாளெல்லாம் திருநாளம்மா. அம்மா பிள்ளை காரி இந்த உலகாலும் திரிசூலினி. அம்மா தில்லை காளி இந்த உலகாளும் திரிசூலினி. அம்மா தில்லை காளி இந்த உலகாலும் அழகினாச்சினி. சிவனாரணி தோற்ற கதையும் பொய்யே ஆவநாட்டம் தன்னில் உள்ள சக்தியும் நீயே. மங்கழிந்து அருவாய தில்லை காளியே தில்லை காளியே எங்கள் அழகினாச்சியே. எங்களுக்கு குறைகள் உண்டு அதனை நாளது சொல்லலாமா? என்றாயும் நீ இருக்க உந்தன் செல்ல மகள் வாழலாமா? காளி மகமாகி கருமாறி அபிராமி என்று பாடியது கேட்கவில்லையா? செல்வங்களும் நற்புகளும் வந்துவிடும் மனமதில் நிம்மதியும் தேவையல்லவா தாயே? நிம்மதியும் தேவையல்லவா? எங்களுக்கு குறையுண்டு அதனை நாளது சொல்லலாமா? என் தாயும் நீ இருக்க உங்கள் செல்ல மகள் வாழலாமா? செல்ல மகள் வாழலாமா? செல்ல மகள் வாழலாமா? நன்றி 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 நன்றி. தாயை போட்டி வணங்கி தகுதியான ஒரு கழகத்தை செய்வதற்கு இந்த தரணியிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் மேன்மையானவர்கள் வாழக்கூடிய மேலமேல்குடி மண்ணிலே நாமும் கால் வைத்து விட்டோம். பாருங்கள். மேல்மேல்குடி கிராமத்தில் நார்தராக நடித்து கொண்டிருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அருமை அன்னார் கீதப்பிரியன் அவர்களுக்கு
மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த நாடக அமைப்பாளர் அனஞ்சூர் மீனாட்சிபுரம் புதூரைச் சேர்ந்த அருமை அண்ணார் தங்கராஜ் சார்பாக தீபாவளிக்கு புதிய ஆடைகள் நாரதராக நடித்துக் கொண்டிருக்கும் ஜெயராஜ் கீதப்பிரியன் அவர்களுக்கு அவர்கள் சார்பாக வழங்கப்படுகிறது. அஞ்சூர் நாட்டைச் சேர்ந்த அஞ்சாத சிங்கம் மிருதங்கம் டோலாக் எஸ் ஓ செல்வராஜ் அவர்களுக்கு ஏனாதியைச் சேர்ந்த எஸ் ஓ செல்வராஜன் அவர்களுக்கு புதிய ஆடைகள் தங்கராஜ் சார்பாக வழங்கப்படுகிறது. கல்விமனையைச் சேர்ந்த அண்ணன் மணிமாறன் அவர்களுக்கு தங்கராஜ் சார்பாக கைத்திரி ஆடைகள் அணிவிக்கப்படுகிறது. ஆல்ரவுண்டாக வாசித்துக் கொண்டிருக்கும் லட்சுமணன் அவர் சார்பாக லட்சுமணன் அவர்களுக்கு தங்கராஜ் சார்பாக இந்த பொன்னாடை பொருத்தப்படுகிறது. இந்த நாடகத்தை சீன் தாளமாக வாசித்துக் கொண்டிருக்கும் ஐயா அழகு அவர்களுக்கு நாடக அமைப்பாளர் தங்கராஜ் சார்பாக இந்த பொன்னாடை பொருத்தப்படுகிறது. இந்த நாடகத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அருமை அன்னார் சுப்பு அன்னார் அவர்களையும் கண்ணன் டாஸ்மார்க் அவர்களையும் மேடைக்கு வருமாறு உங்களை அன்போடு அழைக்கப்படுகிறார்கள். நாடக அமைப்பாளர் அண்ணன் தங்கராஜ் சார்பாக அவர்களுக்கு கைத்திரை அடையாளம் அனுப்பப்படுகிறது. எனக்கு மரியாதை கொடுத்து கைத்தறி அணிவித்த அருமை மாமா தங்கராஜ் அவர்களுக்கு எனது சார்பாகவும் கிராமத்தின் சார்பாகவும் நன்றி தெரிவித்துள்ளேன். நடிகர்களை கௌரவிக்கும் பொருட்டு அமைப்பாளராகவும் இருந்து எங்களை அன்போடு வரவேற்று உணவளித்து அழைத்து வந்து நல்ல நிறைவு செய்யக்கூடிய வகையிலே எங்களுக்கெல்லாம் பொன்னாடை அணிவித்த அன்பு அன்னார் அனஞ்சூர் மீனாட்சிபுரம் புதூரைச் சேர்ந்த நாடக அமைப்பாளர் உயர்ந்த அண்ணன் தங்கராஜன் அவர்கள் உள்ளிட்ட அனைத்து அன்பர்களுக்கு எங்களது மொத்த ஒட்டுமொத்தமான நடிகர் சார்பலை சிறந்தாத வணக்கங்கள் பல. நன்றிகளது வணக்கம். வாழ்க பல்லாண்டு. என்று மனநிறைவோடு கழகத்தை செய்ய வேண்டுமென்றால் இந்த கழகத்தை அடிப்படையில் பார்க்கும் பொழுது சர்வசாதாரண ஒரு சிற்றுலக தென்படலாம். ஆனால் இந்த சிற்றூர் இருப்பது எங்கே என்று பார்க்கும் பொழுது குறிஞ்சி நிலப்பகுதி, குறிஞ்சி நிலம் இருப்பது தொண்டை மண்டலம், தொண்டை மண்டலம் இருப்பது சோழ நாடு. ஒவ்வொரு நாட்டுக்கு ஒரு தனிப்பெருமையில் முதலில் வந்தாரை வாழ வைக்கடி வண்டமி நாடு என்றால் அது செந்தமிழ் நாடுனும் போதிய நிலை என்ப தேன் வந்து பாயுது காதுநிலை என்பார்கள். எனவே ஒரு நாடு நன்றாக இருக்க வேண்டுமென்றால் முதலில் நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் சரியாக இருக்க வேண்டும். அதுக்கு தான் சொல்லுவார்கள், மன்னன் எவ்வளியோ மக்கள் அவ்வழி, கோன் எவ்வளியோ குடிவடையும் அவ்வழி என்பார்கள். அப்பேற்பட்ட நாட்டை ஆட்சி செய்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே ஆண்டவனுக்கே சோரிட்டு அன்னாபிஷேக விழா கண்டு அவனையெல்லாம் நமதுடைய தமிழ் எழுத்துடைய பெருமையை வரைசாற்றிய மாமன்னர் சோழ பரம்பரை. அப்பேற்பட்ட பரம்பரை நாயகனாக மன்னன் புகழ் பாடி மகிமையோடு ஆரம்பிக்கலாம் கழகத்தை. நாராயண நெஞ்சை கலனிகளின் நாயகனை நீ வாழ்க. நடனமிடும் காவேரி காவலனே நீ வாழ்க. தஞ்சமனம் வருமூர்க்கு தஞ்சம் வழங்குகின்ற தஞ்சை பெருவுடைய தலைவனே நீ வாழ்க. பெஞ்சமரில் வெற்றி கண்டு அஞ்சலிக்கும் மக்களுக்கோர் விண்மையர் பெரிய கோயில் தந்த வீரராஜராஜ சோழனே நீ வாழ்க. தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே. தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே. தாரணியில் தமிழ் போல நிலை நின்று வாழ்கவே. தாரணியில் தமிழ் போல நிலை நின்று வாழ்கவே. தஞ்சை பெரிய கோயில்
சூடினான் புவனம் முழுதும் புலி பொறித்த கொடி நாட்டினான். 3 நிலங்களுக்கு முடி சூட்டினான் புவனம் முழுதும் புலி பொறித்த கொடி நாட்டினான். தோன்றும் இடங்களில் தம் புகழ் நாட்டினான். தோன்றும் இடங்களில் தம் புகழ் நாட்டினான். தோன்றும் இடங்களில் தம் புகழ் நாட்டினான் என்றும் சோழர் பரம்பரைக்கு வழிகாட்டினான். சோழர் பரம்பரைக்கு வழிகாட்டினான். சோழன் வழிகாட்டினான். ஆய வேலைகள் பல நிலைநாட்டினான். ஆய பழகலைகள் நிலைநாட்டினான். தமிழாயும் அறிஞருக்கு சபை கூட்டினான். கண்ணி தமிழாளும் அறிஞருக்கு சபை கூட்டினான். எவரவர் வாழ்வில் சுவை கூட்டினான். தூயவர் தம் வாழ்வில் சுமை கூட்டினான். எவரவர் வாழ்வில் சுவை கூட்டினான். போரில் தொட்டதை எல்லாம் பொன்னாக்கினான். தொட்டதை எல்லாம் பொன்னாக்கினான். சோழன் பிள்ளாக்கினான். அறம் காக்க அறத்தாளை உருவாக்கினான். அறம் காக்க அறச்சாலை உருவாக்கினான். மரம் காக்க படைத்தாளை உருவாக்கினான். உயர்கல்வி கூடங்கள் உருவாக்கினான். உயர்கல்வி கூடங்கள் உருவாக்கினான். உயர்கல்வி கூடங்கள் உருவாக்கினான். பக்தி வழங்கிட ஆலயம் உருவாக்கினான். தோழன் உருவாக்கினான். தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே. தாரணியில் தமிழ் போல நிலை நின்று வாழ்கவே. தாரணியில் தமிழ் போல நிலை நின்று வாழ்கவே. தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே. நாடு போற்றக்கூடிய நாயகனை இந்த நாளிலமும் சுற்றி வரக்கூடிய நாரதனும் போற்றி வணங்கக்கூடிய இந்த புண்ணியமான பூமியிலே சபையறிந்து பேசு, அதிலும் சமயம் அறிந்து பேசு, இல்லை என்றால் பேசாது இருந்து பழகின்பார்கள். சபையை மதிக்க கற்றுக்கொள்வதற்கு உலகத்திற்கெல்லாம் வழிகாட்டியாக திகழக்கூடியவன் நாரதன். காரணம், உள்ளம் பெருங்கோவில், ஊனடம்பு ஆலயம், தெள்ளத் தெரிந்தாருக்கு ஜீவனை சிவலிங்கம், வள்ளற்பரானாருக்கு வாய் கோபுர வாசல், கள்ளப்புலன் ஐந்தும் காலா மணிவிளக்கு என்பார்கள். இறைவன் எங்கும் இருப்பான், ஏகாந்தமானவன். ஆனால் இறைவனை எங்கும் தேட வேண்டிய அவசியமில்லை. மனம்நாய் கோவில், அன்பே சிவம் என்பான். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது மனதாலேயே ஒருவன் கோவில் கட்டி வைத்தான். 63 நாயன்மார்களிலே பூசலார் என்று சொல்லக்கூடிய நாயனார், பல்லவ நாட்டுடைய ராஜா காடவர்கன். அந்த பல்லவருடைய காடவர்களுடைய மன்னனுடைய எல்லைக்குள்ளே மாபெரும் ஒரு சிவாலயத்தை அமைத்து சிவனையே நேரடியாக வரவழைத்து இந்த சிவனுடைய ஆலயத்தில் கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் என்று எண்ணம் கொண்டான் பல்லவ மன்னன். நேரு போய்தான். ஏன்னா அந்த காலத்தில் இன்னைக்கு மாதிரி கிடையாது. மனிதர்களும் கடவுளோடு பேசிய காலங்கள். அப்பர், சுந்தரர், திரிகான சம்பந்தர், மாணிக்கவாசகர் உள்ளிட்ட 63 நாயன்மார்களாக இருந்தாலும் சரி, 12 ஆழ்வார்களாக இருந்தாலும் சரி, சித்தர்கள், ஞானிகள், மகான்கள் எல்லோரும் கடவுளோடு தொடர்புடையாக நேரடியாக சென்று அறுபடி இறைவனோடு பேசக்கூடிய வழி இருந்த காலங்கள். அப்படி இருக்கும் பொழுது நேரடியாக மண்டபம் போய் கேட்குறாரு, ஐயா உங்களுக்காக ஆலயத்தை கட்டியிருக்கேன், அந்த கும்பாபிஷேக தேதி நீங்கள் தான் குறித்து கொடுத்து அந்த விழாவை நல்லபடியாக நடத்தி கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணணும்னு சிவன்டே போய் நேரம் கேட்குறாரு. இந்த மாதிரி ஆவணி மாதம் 23ஆம் நான் குறிச்சிருக்கேன் அப்படின்னு கேட்கும் பொழுது அப்போ சொல்கிறாரு, அந்த தேதியில் ஏற்கனவே ஒரு ஆளுக்கு கும்பாபிஷேக தேதி வருவதாக நான் வாக்கு கொடுத்துருக்கிறார். இவன் பார்க்குறேன், என்னடா நம்ம நாட்டில் நம்மளை எரியாமல் யார் கோவில் கட்டியிருப்பா, ஏற்கனவே கொடுத்துருப்பாரு, யாரையாது அப்படி கேட்கும்போது திருநீன்ற ஊர் என்று சொல்லக்கூடிய மண்ணிலே பூசலார் என்று சொல்லக்கூடிய மாபெரும் ஒரு சிவனடியார் கோவில் கட்டியிருக்கிறார், அவருக்கு வருவதாக நான் சம்மதம் கொடுத்துட்டேன் அப்படின்ட்டார். சரின்னு மன்னன் பார்க்குறேன், ஒரு அரசனுக்கே அனுமதி இல்லை, அன்றாட காட்சியாக ஒரு குடிப்படை ஒரு கோவில் கட்டிருக்கான போது மனசு சரி இருக்கணும் அப்படின்னு மன்னர்கிட்ட சொல்லி, எப்போ அந்த கும்பாபிஷேக தேதி நம்மளும் போயிட்டு வந்துடும் அப்படின்னார். குறிப்பிட்ட தேதி வந்துச்சு, தேரை ஓட்டிக்கிட்டு போகிறாங்க, திருநெல்வேலி எல்லையில் போய் நிற்கிறாங்க. நின்ற உடனே பார்த்தா
ஊரில் எந்த விதமான வரவேற்பு மலோ வாழ்த்து மடலோ வாழை மரமோ தொங்கு தோரணமோ எந்த வித அறிகுறியே இல்லை. கும்பாபிஷேகத்துக்கான விழாவுக்கு அறிகுறியே கிடையாது. அப்போ அமைச்சர் எப்படி சார் என்னமோ இங்கே கோயில் கட்டிருக்கா கும்பாபிஷேகம் சொன்னாங்க, என்னப்பா ஊர் இப்படி கிடக்கப்பா போய் விசாரிப்பா அப்படின்னும் பொழுது அந்த ஊருக்குள்ள போய் கேட்குறாரு, அமைச்சர் போய் கேட்குறாரு, இந்த மாதிரி பூசலார் ஒருத்தர் கோயில் கட்டிருக்காரு நம்ம கும்பாபிஷேகம் இன்னைக்கு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா யார் பூசலாரா? ஆடா அவன் ஒருத்தன் திருவோடு சோத்த வைக்கி தெருவோடுன்ட்டு போகிறவன் அவன் ஒரு பிச்சைக்கார போய் அவன் பேச்சை நீங்கள் வந்திருக்கீங்களையா? சரி இப்போ அவர் எங்கே இருக்கார்? அதோ பாரு அரச மரம் இருக்கா, அந்த அரச மரத்தில் உட்காந்துருக்காரு பாரு. போய் பார்க்குறாரு அரச மரத்தடியிலே ஓடி 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 உட்கலந்த சோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்திரகால் கோடி 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 எண்ணிறைது கோடி என்று சிவனுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்காரு. அடகட மங்கள சத்தங்கள் மேலங்கள் முழக்கட்டு மந்திரங்கள் ஓதட்டும் சொல்லிகிட்டே இருக்காரு. என்னடா அரச மரத்தில் இப்படி புலம்பிக்கிட்டே இருக்கானே அப்படின்னு அந்த கும்பத்தை தண்ணீர் ஊற்றக்கூடிய அந்த குறிப்பிட்ட நேரம் வரும்பொழுது 33 கோடி தேவாதி தேவர்கள் 48 சிவசிமார்கள் உள்ளிட்ட அனைத்து தெய்வங்களும் வானலாவி பூமாரி ஒளிந்து காட்சி கொடுத்து அந்த கும்பாபிஷேகம் நடத்தி வைத்த காட்சி நேரடியாக நடந்ததாம். எங்கடா கோயில் கட்டில் பார்த்தா மனதுக்குள்ளேயே கோயில் வைத்து வைத்தான். ஆக மனமதே செம்மையானால் மந்திரமும் ஜெபிக்கலாகாது, அதைத்தான் உள்ளத்தை பெருங்குவே என்பார்கள். அப்பேற்பட்ட உள்ளத்திலே கோவில் கட்டி வைத்த இறைவனை நாம் சொல்ல வேண்டும். அதுக்கு தான் நம்ம அறியாமல் சொல்ல தெரியுமா? இப்போ மேலே மேல் கூட ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு வச்சுக்க, நல்ல பெரியவெல்லாம் உட்காந்துருப்பாங்க, டே நீ செஞ்சது தப்பா தவிர அது அடுத்த கட்டம் உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு, எதாக இருந்தாலும் சரி நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்வாங்க. ஏன்னா மனமே கோயிலதை எடுத்து காட்டினவன், மனசாட்சி கோயில் என்பதை காட்டினவன் அவன்தான் பூசலார் நாயனார். அப்படிலாம் இருக்கும்போது நீங்களாம் நல்லவர்களாக இருக்கும்போது அந்த மனசாட்சியை நம்மளையும் காப்பாற்றும் நல்லவர்களாக இருந்து நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கண்ணையை பார்த்தால் தெய்வத்தின் சாட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா, அதுதான் உண்மைக்கும் சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, நதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா. பறவைகளே பதில் சொல்லுங்கள், பறவைகளே பதில் சொல்லுங்கள். மனிதர்கள் மயங்க போது நீங்கள் பேசுங்கள், மனதுக்குள் மனது கொஞ்சம் தூது செல்லுங்கள். இப்படி நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. ஆண்டவன் அரியணையில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவன் என்று எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. ஆண்டவன் அரியணையில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவன் என்று நமக்கு வேறு ஆறுதல் இல்லை. மனிதனம்மா மயங்குகிறேன், மனிதனம்மா சோமந்தினி சோகப்பட்ட காலத்துக்கு நம்பி கூட சரிசமமா பாடுபட்ட, காலத்துக்கு நம்பி கூட சரிசமமா பாடுபட்ட, காலத்துக்கு நம்பி கூட சரிசமமா பாடுபட்ட, கண்ணு பூத்து காது மூத்து எனக்காக துன்பப்பட்ட, வட்டி கடை வாங்கியிருந்தா அடைச்சி தீருமம்மா, வட்டி கடை வாங்கியிருந்தா அடைச்சி தீரணுமா, வட்டி கடை வாங்கியிருந்தா அடைச்சி தீருமம்மா. நீ பித்தகடை உனக்குத்தான் எப்படி தீருமம்மா, பித்தகடை உனக்குத்தான் எப்படி தீருமம்மா. பாசத்தை பட்டியல் போடணுமா, பாசத்தை பட்டியல் போடணுமா,
புல்கோடி சொன்ன நொட்டில் கட்டி ஆராட்டி முத முத்தமிட்டு மூச்சு காத்து பங்கு போட்டு முத முத்தமிட்டு மூச்சு காத்த பங்கு போட்டு பொத்தி பொத்தி என்ன வளர்த்தது யாரு பொத்தி என்ன வளர்த்தது யாரு நீதான் சொல்லி தெரியணுமா ஓ அம்மாவோ கூடிதானி உனக்கு ஈடாகுமா நன்றி நன்றி. தாயின் பெருமையை பாடி இந்த இடத்தில் தகுதியானவர்களை சந்திக்க வேண்டும். காலத்தை கடந்து விடாது கருத்தை மேற்கொண்டு அதோ ஒரு காவலன் அங்கே முன்னாடி கொண்டிருக்கிறான். வெகு சீக்கிரமா சந்திப்போம். சுந்தரம் இறைந்ததும் பொன் சிறந்த மங்கை இவள் சுந்தரம் இணைந்ததும் பொன் சிறந்த மங்கை இவள் இந்த உலகில் ஏன் வந்தாள் அந்தரமே இந்தி தேவர் தந்தி முழங்க வரும் இந்திரமரங்கில் எங்கள் கந்தசாமிக்கு தகுந்த சுந்தரம் இணைந்ததும் பொன் சிறந்த மங்கை இவள் இந்த உலகில் ஏன் வந்தாள் வருகிறான் காவலன். காவலனை சந்திப்போம். கழகத்தை ஆரம்பிக்கலாம். நாராயணன்